உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 வருஷ காலம் உன் பிள்ளையால் தீராத வேதனையும் துயரமும் அடைஞ்சிக்கிட்டு இருக்கியா நீ. இதுக்கிடையில் வண்டியில் யாரையாவது தூக்கி வச்சுட்டு போயிருந்தான் சர்ன்னு, அது உனக்கு தெரியாது. போயிட்டு நைட்டில் தான் ரொம்ப நேரம் கழித்து அங்கங்கே நின்றுட்டு பந்தாடிட்டு வாரான். அவனுடைய மனத்தை பார்த்தேன். ஒரு பொம்பளைகிட்ட லைக்கிங் இருக்குது, அதுலேருந்து வெளியாக்கி உன் பிள்ளைய செம்மையாக்கி தந்துடுறேன். கால் வந்துட்டு வா. வருமா வரலாம். பிள்ளைய மாற்றித்தாரேன். 3 முறை என்னைய சந்திச்சுக்கா. உன் பிள்ளை தங்கமாயிருவான். போ இந்த அம்மா ஐஸ்வர்யமா இருப்போம். முத்துக்கு முத்தாக அப்படி பாட்டுது. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கால் நின்றுவான். உன்னுடைய பூர்வீகம் என்பது ஒரு இடம், சமீப காலத்தில் வாழ்ந்து இருந்தது ஒரு இடம், இப்பொழுது வாழ்ந்து கொண்டு இருப்பது ஒரு இடம். ஆக 3 இடங்களை காட்டுகிறது. ஒரு இடத்துல நான் கருப்பசாமியே தெய்வமாக இருப்பேன், இன்னொரு இடத்துல மாரியும் காளியும் கூடிக்கொண்டு இருப்பார்கள், இன்னொரு வீட்டில் இப்போ இறந்து போன ஒரு ஆத்மா தெய்வமாக வந்துக்கிட்டு இருக்கு. இதுதான் விஷயம். இப்போ 3 ஆண்டு காலங்களாக உன்னுடைய தொழிலில் நஷ்டமும் பொல்லாத கடன்களும் சில மனிதர்களால் எதிர்ப்பும் ஏற்பட்டு வேதனை அடைந்து கொண்டு இருக்கிறாய். நீ பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி காட்டுவது யாரு? என்னம்மா யாருக்குமா என்ன செய்யணும்? உட்காருப்பா. ஏய் இவனுக்கு பேசாத, அவனை பேசணும். உனக்கு என்ன வேணுமா? என்ன தொழில்? 2 இடத்துல ஒரு இடம் ஏற்கனவே வில்லங்க உள்ள இடம். ஆமாம், அது கோர்ட்டுக்கு போயிட்டு ரிட்டர்ன் ஆகியுள்ள பேப்பரை வச்சுட்டு நீ மடங்கிட்டு தலையுத. கால் வந்துட்டு வா, நான் பார்த்துக்கிறேன். போ. டீ குடிச்சீங்களா? நீங்களாம் என்ன ஆள்? நீங்களாம் ஒரு இடத்தை விற்றுத்தாரேன். ஒரு அரசியல்வாதி வந்து வாங்குவார். ஏற்கனவே அரசியல் தொடர்புள்ள ஒரு ஆள் வந்து வாங்குவதாக சொல்லி அது கம்ப்ளீட் ஆகாமல் போய்விட்டது. இப்போ அதை முடித்து உனக்கு கொஞ்சம் பணம் கிடைக்க மாதிரி ஏற்பாடு பண்ணி தந்தா தருமா? ஓஹோ ஓஹோ இந்த அப்படி வெற்றியா. இன்னும் ஒரு கேள்வி இருக்க. என்னதுயா? பிஸ்னஸை பண்ணித்தாரேன், கடன் படாமல் காப்பாற்றுறேன். இந்த நல்லா இருக்கு. வெற்றி உண்டு, புண்ணியம் போடுவார். பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி காட்டு வந்தாங்க. பொம்பளை பிள்ளை ஆத்தா வாமா 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 வாமா. அக்கா உங்களுக்கு கூட பிறந்தவங்க எத்தனை இருக்கா? எங்கே இருக்காங்க? உன்னோட சேர்த்தா 2 பேர் தான். என்ன உட்கார். என்ன வேணும் பிள்ளைக்கு? என்ன செய்யணும்? எங்கேருந்து? எந்த பொண்ணோட அப்பா? உன் புருஷன் கொஞ்சம் பிரிஞ்சிருக்காரா? அதானே. தாய்க்கு வந்த வாழ்வு மகளுக்கு வந்துடக்கூடாதுங்கிற பயம் உனக்கு இல்லையா? கால் வந்துட்டு வா. நான் சொன்னோம்னா ஒரு அர்த்தம் எத்தனை இருக்குன்னு தெரியுமா? அவளை வச்சு தான் நீயும் வாழணும். அவன் தருத பணத்தை வச்சு தான் உன்னுடைய எதிர்காலத்தையும் மடக்கணும். அவன் வேற எங்கேயோ கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்துக்கிட்டு இருக்கான், உன் மேலே குற்றச்சாட்டு பண்ணுறான். அதனால் எப்படியோ பணத்தை வாங்கி உன் பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சா போதும்லா. கால் வந்துட்டு வா. மாறுவியா? சரி வரலாம். கருப்பசாமிக்கு பௌர்ணமிக்கு ஒரு சரக்கு வாங்கிட்டு வந்துரு. அவன் மதிய மயக்கு உனக்கு பணத்தை வாங்கி தரேன். வெற்றிவேல் முருகனுக்கு. பௌர்ணமிக்கு வரையில் அதை விற்று தருவேன். ஓ 8ஆம் தேதி. அவ்வளோ பேச்சு கூட காது கேட்க தப்பு இல்லையா? அதெல்லாம் அதே மாதிரி ராமநாட்டு பகுதி என் பிள்ளையினுடைய மனதை பக்குவப்படுத்தி கொடுங்க கருப்பசாமின்னு ஒரு மகள் கேட்க வந்திருக்கிறான். வாங்க. அந்த ராமநாட்டு பகுதியில் இஸ்லாமிய குடும்பம் ஒன்று சாமி கேட்க வந்திருக்கு. யாருப்பா அது? யார்? வாங்கண்ணே. அண்ணே நல்லா இருக்கீங்களா? சோமா இருக்கீங்களே?
உங்கள் ஊர் பக்கம் ஒரு மசூதி ஒன்று சுவர்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு, அது எந்த இடம்னே? சுவர்லாம் கொஞ்சம் சேதப்பட்டு கிடக்க, செம்மைப்படாமல். இருங்க, பக்கத்தில் கிணறுலாம் இருக்கும், வயலு கிணறு இருக்கா? இன்னொரு கால் ஒன்றாக்கா. கர்பசாமிக்கு முருகா, உன் பிள்ளையுடைய மனதை, ஆள் மனதை திருப்பி உனக்கு கட்டுப்பட வைக்கிறேன். தை மாதத்துக்குள்பட கல்யாணம் வெற்றியாகும், எல்லாம் ஜெயித்து என்னை நிம்மதியாக பார்ப்பாய். இந்த மகளே ஆனந்தமாக இரு, வெற்றி. கால் ஒன்று வரலாம். கர்பசாமிக்கு ராம்நாட்டு உத்தரவு முடியுது, நீ நாளைக்கு தான். அடுத்து கோயம்புத்தூர், ராம்நாடெல்லாம் போய் உட்காருங்க. கோச்சாம்புத்தூர் என்னப்பா வேணும்? என்ன செய்யுது? இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வரலாம். குட்டி நீ நல்லா இருக்கியா? தங்கம்னா நீ வந்த உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 12.25 ஆண்டுகளுக்கு முன்னால் உன்னுடைய வீட்டுக்குள்ள பகைமைகள் ஏற்பட்டு மனவேதனைகள் தோன்றி செய்வினை கோளாறுகளால் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு உங்களுடைய ஒற்றுமை மிகுந்த குடும்பம் 2 பிரிவுகளாக பிரிந்து விட்டன. உண்மையா? கால் வந்துட்டு வரலாம். அப்படியா? இப்போதைக்கு நீ யார்ட்டெல்லாம் நம்பி பணத்தை கொடுத்தியோ அத்தனைவரும் உன்னை ஏமாத்திருக்கிறாங்க. டாக்குமெண்ட் சம்பந்தமான பிரச்சனைகளும் இருக்கு. உடல்நிலைகளில் அப்பப்போ நோயும் பிணியுமாக வந்து குழப்புது. இதுக்கு வேறு எதுவும் மாறுபாடுகள் இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உன் மனசில். இதற்கிடையில் சொந்தமாக இருந்த ஒரு பொம்பளை நம்ம குடும்பத்துக்கு எதிரியாக மாறி இருக்கா. அவளால் நிறைய துயரங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதையும் செம்மையாக்கி உன் பணத்தெல்லாம் வாங்கி தந்தா போதுமா? கால் வந்துட்டு வரலாம். வைகை நதி வரலாம். பக்கப்பாட்டு நல்ல பாருங்கப்ப. வேற என்னப்பா வேணும்? இந்தா உன் பணம்லாம் வந்துடும். சர்வ ஆரோக்கியம் பண்ணித்தரேன், செம்மையாக இருக்கலாம். வெற்றி. கோயம்புத்தூர் கணவன் மனைவி மக்கள் குடும்பத்தோடு வந்த செல்லங்கள். கால் நோட்டுவா. முருகா முருகா, நீ இந்த வேளை தன்னில் சேயனின். என்ன வேணும் உங்களுக்கெல்லாம்? இங்கே தள்ளி இருங்க. ஏய் பாப்பா, ரோமரிக்கியா, உன் பேர் என்ன பேரு? கண்ணாடியை கலத்தி அண்ணன் கையிலேருந்து வாங்கிக்க. நீங்களாம் அங்கே தள்ளி இருங்க. கண்ணமுடுறா தம்பி, என்னைய நினச்சிக்கா பார்ப்போம். கால் வந்துட்டு வா. நீங்களாம் இருங்க, அவன் மட்டும் விழுந்து வரட்டும். இரவில் தூங்கும் பொழுது காலு பட்டார்னு அடிக்கி. ஏன்டா அப்படி அடிக்க? கை ஒரு பக்கம் உதையுது, திடீர்னு படாரம் எதிர்த்து இப்படியும் முழிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கு. எதுவும் மைண்டுக்கு சரியில்லையா? மனதுக்கு எதுவும் கோளாரா? இல்லாட்ட வேற எதுவும் வந்து கெட்ட காற்று எதுவும் பேய் எதுவும் பிடிச்சி ஒன்று தொடுதா அப்படின்னு எல்லாரும் சந்தேகப்படுறாங்களாம்ல. உண்மையா? காலில் வந்துட்டுவாங்க. இன்றைக்கே நிறுத்திடுவோம், இப்பவுமே நிறுத்திடுவோம். பெரிய விஷயமா?
என்ன ஐயா? வீட்டுக்குள்ள இவனுக்கு மட்டும் ஒரு பெரிய உருவம் கண் மாயையில் தெரியும். முகம் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஒரு நிழல் போல ஒரு பெரிய உருவம் தூங்கும்போது தெரியும். ஆனால் இவன் சிந்தனைக்கு வராது. அப்படி ஒரு ஆற்றல் இவனுடைய மேனியை மெல்ல தொடுகிறது. அப்பொழுது இவன் அறியாமல் உணர்ச்சி வசப்பட்டிருக்கான். இதுதான் நடந்த விஷயம். அதனால் அதை நிறுத்தி இன்னையிலிருந்து அந்த துடிப்பை வராமல் காப்பாற்றினா போதுமா? எல்லாரும் கூப்பிடுங்க பார்ப்போம் கருப்பசாமிய. பஞ்சபூதங்களிலும் நமச்சிவாயத்தை நிறுத்தியாச்சு. இனி அந்த அதிர்வுகள் இருக்காது, அந்த மனப்பயம் இருக்காது, செம்மையாக இருக்கலாம். ஓ மனத்தில் நம்மளுக்கு மனதுக்கு தான் சரியில்லை போலுக்குன்னு நீ சிந்திச்சுக்கிட்டு இருக்கியா. அப்படி சைக்காட்டிக் ப்ராப்ளம் இல்லை. வீணாக குழம்ப வேண்டாம். சரிண்ணா? இந்தா நல்லா இருக்கு. வேற என்னப்பா வேணும்? ஆமாம், 1 2 3 4 5 6 டிசம்பர் வரை டைம் இருக்க. பொறுமையாக இருக்க, முடிச்சு தந்துடுறேன். உனக்கு என்னக்கா வேணும்? அமாவாசைக்கு ஆமாம், ஆசன்னு போகல. என்ன அந்த சொத்து வேணுமா? கண்டிப்பாக கண்ட முடுங்க. உங்களுக்குன்னு ஒரு இடத்த ஒதுக்கி வச்சுட்டாங்க, உங்கள்கிட்ட வெளிப்படுத்தலை. அடுத்த மாதம் உங்களுக்கு சொல்லிடுவாங்க, இதை எடுத்து காட்டுருவாங்க. பத்திரம் முடிச்சாச்சு, ஓடு. வா, உனக்கு என்ன செய்யணும்? பாஸ்போர்ட் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். என்ன விஷயம்? எடுத்தியா? என்னைக்கு வெளிநாட்டுக்கு போகிற? அடுத்து இந்த அப்படி படித்து பல கோடிகளை சம்பாத்தியம் பண்ணி வா. சும்மா அங்கே வந்துடாத, போயிட்டு வா. போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் நான் இருக்கேன், சந்தோஷமாக நடக்கும். கால் வலிக்கும் எனக்கும். அடுத்த ட்ரிப் வரல கால் வலி. இப்போ உங்களுக்கு தான். இப்போ போயிட்டாங்க, சந்தோஷமாக படித்து வருவாடா. நல்லா இருடா, போயிடா. கர்மசாமிக்கு பாப்பா ஃபாரின் போகிறது பெருசு இல்லை. இந்திய கலாச்சாரத்தையும் தமிழன் பண்பாட்டையும் என்ன செய்யக்கூடாது? விட்டு கொடுக்கக்கூடாது. நல்லா படிக்கணும். ஒழுக்கத்தாலும் உயர்வாலும் செல்வத்தாலும் பேர் வாங்கி கொடுக்கணும். ஆனந்தமாக இருப்பேன். போயிட்டு வா. வெரி குட், வெரி குட், வெரி குட். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. இந்த டீ இப்போ குடிச்ச அப்புறம் கடையில் குடிக்க முடியாது. ஏமாத்த கடை நீங்கள். நான் கேட்கல, சும்மா கேட்டேன். கர்மசாமிக்கு என் மகனுக்கு ஒரு வேலை விஷயமா முயற்சி வேணும். அது நடக்குமா நடக்காதான்னு ஒருத்தர் கேட்குறாரு. கேட்டேடா பரமசிவம்? யாரு கேட்போமா? வணக்கம் பல முறை காலம் சொல்லலாம். கருப்பசாமி, கல்யாணம் முடிச்சு நான் நல்லா இல்லை, எனக்கும் என் முண்டாட்டிக்கும் மனசு சரியில்லையே அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான். யாரையாது? யாரப்பா? நீங்களாம் கோயம்புத்தூர் தானே? ஒருத்தன் இருக்கானே, யார் அது? ஆமாம், அவன் மகன் தானே. அப்போ இன்னொருத்தர் கால் வந்துட்டு வா. என்ன வணக்கம், நல்லா இருக்கீங்களா? அங்கேயே நில்லுங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 12 ஆண்டுகள் சுற்று சனி பகவானுடைய கோட்டம். அதில் நரம்பியல்கள் பாதிக்கப்பட்டு, இவைகளெல்லாம் பாதிக்கப்பட்டு வேதனைப்பட்டாங்க. இறுதி வரை இந்த உயிர் போகிற வரை இப்படித்தான் இருக்குமோங்கிற சந்தேகம் உன் உள்ளத்தில் வந்துச்சு. அதை நீக்கி இப்போ ஓரளவு தெளிவு பண்ணி தந்திருக்கிறேன். இப்போ உன்னுடைய பையனுக்கு நிலையான வேலையும் ஆனந்தமான ஒரு கல்யாணத்தையும் நடத்தி வச்சுட்டா உன் குடும்பத்தில் உள்ள பிரச்சனை தீர்ந்துடும். கால் வந்துட்டு வரலாம். கடனை பற்றி எனக்கு வாயில் வர மாட்டேங்க, அவருக்கு தான் வருது. இந்தாப்பா, மகனுக்கு தொழிலை அமைச்சு தர்றதுக்கு முன்னார ஒரு பாட்டு சத்தம் காட்டுச்சு. திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா,
ஏழு மலைவாச அப்படி ஒரு சத்தம் கேட்டுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? திருப்பதிக்கு யாரும் போக வேண்டியிருக்கா? போயிட்டு வரும், அப்பப்போ போவேன், கொஞ்ச நாளாக போகல. உன் மகனை போய்ட்டு வர சொல்லு, தொழில் அமைஞ்சிரும், கோடி செல்வம் கிடைக்கும், இந்தா கடன் தீரும். நினைத்ததை நடத்தி வைப்பாய் கோவிந்தா, மறைத்ததை பறித்து வைப்பான் வைகுந்தா. பூஜை பண்ணலாம், ஆனந்தமாக செய்யலாம், போய்ட்டுலாம். பாப்பா, உலகத்திலேயே பெண்ணுக்கு நிறைய சக்தி. மருமகா ஒரு வீட்டில் கால் எடுத்து வைக்கிறதுல சரியாக வைக்கலைன்னு சொன்னால் வாழ்க்கையே நழுக்கிடும். வரக்கூடிய மருமகா நல்லவனாக இருக்கணும், வரக்கூடிய மருமகனும் நல்லவனாக இருக்கணும். உண்மையா இல்லைங்க? இதெல்லாம் 50 வயதுக்கு மேலே தான் புரியும். அன்னைக்கு புரிஞ்சு நடக்க போகிறது ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நம்ம சொன்னால் எவன் கேட்கான்? என்ன இன்னொரு தரம் ஏற்றுக்கிடவே முடியாது. விற்கணுமா? நிலம் வீடு எதையோ ஒன்று விலை பேசணும்னு சொல்லி ஒருத்தர் வந்திருக்காராம்ல. யார் யாரு? என்னது விலை பேசணும்? அப்படியா? விலைக்கு விற்று தந்துடணும். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். சுமார் 39 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள உன்னுடைய பூர்வீக சொத்தில் 7 பேர் பங்கு போட்டு குழப்பத்தை உருவாக்கி வச்சுருக்கான். அந்த பங்கீடுகளை சரி பண்ணி காம்பர் மிஷனாக பேசி வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? கால் ஒன்று வா. அவங்க எல்லாரும் மனதையும் அப்படியே கட்டி இழுத்து ஒரு கூட்டுக்குள் வைத்து 3 வழக்கறிஞர்கள் மூலமாக பேச வைத்து சொத்தை உன் பங்கை வாங்கி தந்ததாண்டா. வாடா கர்பசாமிக்கு. இதுக்கிடையில் உன் மகனை பார்த்தேன். யோக்கியம் கணக்க உன்கிட்ட பேசுகிறான். எப்படி பேசுகிறான்? கேட்டால் என் மகன் யோக்கியம்தான் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லுவீங்க. ஆனால் ரகசியம் யாருக்கு தெரியும்? அந்த ரங்கம் யாவும் அந்த ரங்கன் அறிவான். உண்மையா இல்லையா? உன் மகன்கிட்ட ஒரு மறைமுகமான தப்பு இருக்குது. அப்படி ஹலோன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கிறான். அதில் ஒரு கோளாறு இருக்குது. அவன் உள்ளத்தை திருத்தி தாரேன். ஆனால் அவன் இதுக்கு முன்னாலே பெரிய பிளண்டர் பண்ணிட்டான். அவன் மனத்தை திருத்தி கொண்டு வந்து அடக்கி வச்சா போதுமா, இல்லாட்ட வேண்டாம்ன்றுவியா? அப்படி சொல்லி என் மகனே கால் வந்துட்டு வா, அடிப்போம். உள்ளே திருத்திடுவோம் நம்ம. ஒரு வருஷத்துல போய் இது பண்ண மான மரியாதை பத்தியெல்லாம் பொம்பளை பிள்ளைல எவ்வளோ குற்றம் சொல்லுதாங்கண்ணே. எல்லாரும் ஒழுங்காக இருந்துக்காங்க. வரலாம். வாப்பா, குறுக்கில் பிடிக்காம பார்த்துக்கிட்டேன். வா. இந்தா உன் மருமகன் அடங்கி வீட்டுக்கு வருவா. உன் மகனையும் திருத்தி தானே 2ஐயும் ஒன்றா வாழ வைக்க. சொத்து கிடைச்சாச்சு, மகிழ்ச்சியாயிரு. போயிட்டு வா. கர்பசாமிக்கு அண்ணன் வாங்க. சாமி, எனக்கும் என் கூட பிறந்தவங்களுக்கும் அடிக்கடி மனப்போராட்டம் வந்துக்கிட்டு இருக்கு சாமி அப்படி இன்னொருத்தன் கேட்குறாங்க. யாருப்பா அது? ஏக்கா, உங்களுக்கு கூட பிறந்தவங்க எங்கக்கா இருக்காங்க? அது பிறகு சொல்லுவோம். கூட பிறந்தவங்களுக்கும் தனக்கும் பிரச்சனை, மன வருத்தங்களும் குழப்பமும் வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லி ஒருத்தன் கேட்காங்க. அது யாருமா? யார்? எத்தனை பேர் கூட பிறந்தாங்க? உன் தம்பி. நீ நம்பினது தப்பு. அம்மம்மா தம்பி என்று நம்பி உன் பிள்ளைய கொடுத்துட்டு சீரழிச்சிட்டிய தாயி. இன்னொருத்தர காலில் வந்துட்டு வா. தாய் என்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தார். எங்கடா போற? டேய், எங்க போற? 4 ஆண்டு காலங்களாக பொல்லாத கடனும் மனவேதனையும் நடந்துக்கிட்டே இருக்குது வீட்டுக்குள்ளே. இதில் கைதூக்கி விடுறதுக்கு உறவினர்களும் இல்லை, நம்முடைய வாரிசுகளும் சீரில்லை. அவங்களும் சேர்ந்து தான் கிடந்து உருளுதாங்க. அதனால் இந்த சொத்தை கையடிச்சாச்சுன்னா ஒரு சின்ன செட்டில்மெண்ட்டை கொடுத்துட்டு செவனேன்னு உட்காந்துக்கலாம். எங்களை இழுத்தடித்து வயசுக்கு நாங்கள் அனுபவிக்க முடியாத துயரத்தை அனுபவிக்கிறோம். கருப்பசாமி, ஒரு முடிவு கொடுன்னு கேட்டு வந்திருக்கலாம். நீங்கள் உட்காருங்க, நீங்கள் காலில் விட்டுருவாங்க.
ஏக்கா வாங்கங்க. ஒரு கல் பதிச்ச நகையெல்லாம் எங்கக்கா இருக்கு? எவ்வளோ நாளாக இருக்கு? சரி, எல்லா சொத்தையும் மீட்டி தந்துருந்தேன். நீலக்கல் என் கண்ணை பறிக்கி. நீலக்கல் தானே? ஓகே பண்ணி தரேன். கால் வந்துட்டு வா. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. நண்டுக்கண் இந்தா உங்களுடைய சொத்துக்கு விற்பனையாக ஒரு அட்வான்ஸை வாங்கி செம்மையாக ஒரு முடிவெடுத்து தந்துடுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக பணம் தரவங்ககிட்ட நம்ம கொடுக்கக்கூடாதுப்பா. ஒரே மொத்தமாக செட்டில்மெண்ட் கொடுக்கணும். சரிண்ணா? ஐபிஎஸ்சிக்குள்ளே முடித்து ஜெயிச்சு தரேன். இந்தா உன் பையனுக்கு வேலை கிடச்சிரும். புரியல? கண்ணை மூடுங்க. இந்தா தை மாதம் வர பொறுமையாரு. அடுத்த மாதம் பௌர்ணமிக்கு வரல மகனை பற்றி என்கிட்ட கேளுங்க. கால் போயிட்டு வரலாம். கருப்பசாமிக்கு வாமா. அங்கே தாத்தாவுக்கு கை விடுறா. டேய் என்ன பாதி வைப்பேல, தாத்தாவுக்கு கை விடுறா. ஏய் குட்டி எங்கே போகிற? உட்காருங்க. யாருப்பா நீ? பொம்பளை பிள்ளை எங்கே இருக்கா? பொம்பளை மச்சனுக்கு தான் சாமி கொடுத்தது. என் வீரமாச்சி குலதெய்வத்துக்கு போய் பூ கேட்டு தான் கொடுத்தோம். கொடுத்து இந்த மாதிரி இருக்கு. அங்கே தான் இருக்கிறா. இந்த வாரம் சண்டையோ சண்டை, தூக்கு போடக்கூடிய அளவுக்கு அவன் மனம் பாதிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லி அழுத பிறகும் ஒன்று அவங்க கூட என்ன இருக்க வைங்க, இல்லைனா உங்கள் வீட்டுக்கு என்னையே கூட்டு போங்க, இல்லைனா எங்கேயாவது ஓடி போயிடுவேன் அம்மா அப்படின்னு உங்கள்கிட்ட சொன்னாங்க. நீங்கள் ஏன் மேலே பாரத்தை போட்டு ஐயா கருப்பசாமி எப்படியாவது என் பிள்ளை மனத்தை மாற்றி அடைக்கி கொடுன்னு கேட்டு வந்திருக்கிய. கால் வந்துட்டு வாங்க. உங்கள் அம்மா எங்கே இருக்கா? எங்கள் அம்மா அங்கே தான் இருக்காங்க. ஏன் உங்கள் அம்மாவுக்கு புத்தி கிடையாதா? எங்கள் அம்மா பையனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுது. நல்ல ஆம்பளைனா அப்படி தான் இருப்பான். நீங்கள் ஏற்றுக்கணும். நீ ஏற்றுக்கணும். ஏன் உன் மகன், ஏன் அவன் வந்து உங்கள் மகனுக்கு உன் தம்பிக்கு இன்னொரு கல்யாணம் சேர்த்து முடிச்சு வச்சு பார்க்க வேண்டியதானே? பொண்ணே கிடைக்கல சாமி. 35 வயசாகி பொண்ணு கிடைக்காம அங்கே இங்கே சுற்றி கடைசியில் நான் 35 வயசுக்கு பெண்ணு கிடைக்கிறது. எருவ மாட்டுக்கு போய் புறாவை கட்டி வச்சுட்டியேடா. பக்கத்தில் வா. இப்போ ரெண்டு பேரையும் ஒற்றுமையாக வாழ வச்சா போதும்ல. கண்ணை முடிக்காது. பண்றா சாமி, இந்த பிள்ளைய போட்டு சித்திரவதை பண்றான். அவளுக்கு அது பிடிக்கலைங்கிறான். எங்ககிட்ட பண்ண மாட்டேன்னு சொல்றான். இந்தா ஐப்பசி மாதம் வரை பொறுமையாக இருங்க. உன் பிள்ளைக்கு ஆபத்து இல்லாமல் காப்பாற்றி தரேன். அதுக்கு அடுத்து அவனுக்கு ஒரு தெளிவை கொடுக்குறேன். இந்தா கூட்டிகிட்டு போட்டுமே இங்கே இருக்கட்டும். அவன் இருக்க மாட்டேங்கிறான். இங்கே இருந்தாலும் கையை அறுத்துக்குவேன் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ உன் வீட்டில் கொண்டு வந்து வை பிள்ளைய. ஐப்பசி வரை பொறுமையாக இருங்க. போங்க. அவனை ஒரு முடிவுக்கு நான் கொண்டு வரேன். சரியா? கோயம்புத்தூர் உடல்நிலை சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? வெண்ணிலாவானில் வரும் வேளையில் நான் விழித்திருந்தேன். அப்படியே நின்றுக்கலாம். என்ன செய்யணும்னு சொல்லி 2 கேள்வி மட்டும் கேட்டுக்காங்க. உடம்பு சரியில்லை எனக்கு. ஏறக்குறைய உழைக்கிறதா சாகிறதா அந்த நிலைக்கு வந்துட்டுருக்கு. வயிற்றுல ப்ராப்ளமு, தலையில் ப்ராப்ளமு, கால் அடிக்கடி வீங்கி போகுது. இது ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன வேலை பார்க்குறீங்க? பார்த்தீங்க கிடையாது. இதுக்கு முன்னால் முன்னாடி வந்து நான் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக இருந்தாங்க. அப்புறம் நிமிந்து நில்லுங்க. இன்னைக்கு ஒரு கோர்ட்டு கேஸ் ஒன்று நடந்துருக்கு. நிமிந்து நில்லுங்க, நான் பார்த்துக்கிடுறேன். நீங்கள்லாம் தொடாதங்க. கண்ணை முடிக்காங்க. சரி, கால் வந்துட்டு வரலாம். நீங்கள் 2 அவர் நிற்கட்டும். எனக்கு மாயமந்திரம் யாராவது செய்திருக்கிறாங்க. வரேன். அண்ணன் கொஞ்சம் வாய மூடி இருங்க, நான் வரேன். பக்கத்தில் வந்துருந்தேன். இப்போ நடக்க முடிய மாட்டேங்க. தலையில் உள்ள நரம்பியல் சம்பந்தமான ஒரு சில பாதிப்பு இருக்குது.
கழுத்து சம்பந்தமான வலி, வயிறு, முட்டு, தொடை நரம்புகள் இவைகள்லாம் வயதின் நிலைகளாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. மாந்திரி இந்த 2 விஷயத்தில் இவருடைய மனம் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த வழக்கை வெற்றியாக்கி தந்துடுறேன், இழந்த செல்வங்களை மீட்டித்தாரேன், ஆயுளுக்கு கண்டமில்லாமல் காப்பாற்றித்தாரேன். போதுங்களா? ஜெயிக்கிறேன். நாளைக்கு காலைல பாருங்கள், காலையில் 8 மணிக்கு பாருங்கள். கர்மசாமிக்கு எல்லா நலமும் ஆனந்தமும் பெற்று வாழ வேண்டுகிறேன். கர்மசாமிக்கு திருமணம் சொந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாரு? யாருக்கு நான் கல்யாணம்? காலம் வயசாயிருந்தாலே அப்படி தான். இன்னொரு தடவை காலம் சொல்லலாம். எனக்கு துண்டுங்களா? இந்த கட்டுமனைக்கு போய் பார்த்தேன், காலில் திருநாகம் சுற்றி இருக்கு. அதனால் பையனுடைய திருமணம் சொந்தமான விஷயத்தில் மனக்குழப்பம். பொண்ணுடைய அடித்தளத்தினுடைய மனதில் திருமணத்தை பற்றி பேசினாலே மன உபாதையும் வேதனையும் ஏற்படுது. இந்த 2 நிலைகளுக்கும் மற்றவர்கள் எதுவும் இடைஞ்சல் பண்ணியிருப்பாங்களா, இல்லை ஃப்ரெண்ட்ஷிப் மூலமாக மனம் குழம்பி இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்கள் உள்ளத்தில் கால்னு வரலாம். யார் இந்த பொம்பளை தெரியாதா? பக்கத்து 2 மனதையும் செம்மைப்படுத்தி இந்த தை மாதத்துக்கு உட்பட நல்ல மனநிலையோடு உங்கள்கிட்ட ஒப்படைச்சா போதுங்களா? வெற்றியாக்கி தரேன். காலையில் என்னையை பார்த்துட்டு போகணும். எல்லாம் ஜெயிக்கிறேன். நல்லம்மா. கோயம்புத்தூர் எல்லாரும் போய் உட்காருங்க. சென்னை வந்தாச்சா எல்லாரும்? சரி. கர்மசாமி, எனக்கு புரோகித தொழில் எனக்கு செம்மையாகி வரணும் அப்படின்னு குடும்பத்தோடு வந்து கேட்டவங்க கால் வந்துட்டு வரலாம். எந்த ஊருமா? மனம் நிறைந்த மாணிக்கமே. உன் வீட்டுக்குள்ள நான் கால் எடுத்து வச்ச முதல் சில மங்கள காரியங்களெல்லாம் நடத்தி வச்சுட்டேன். இப்போ கொஞ்சம் கடன்களும் மன உபாதைகளும் இருக்குது, அவைகளை தீர்த்து தரணும். அதுக்காக நான் தொழில் நடத்தணும், எனக்கு நான் பெற்ற புரோகிதத்தை நடத்தக்கூடிய நிலைமைக்கு என்னை அழைக்க வரணும். அதில் யாரும் என்ன தடை பண்ணியிருக்கிறாங்களா, பில்லி துணியம் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறதுக்கு எனக்கு விளக்கம் கிடைக்கணும்னு உன் உள்ளம் சொல்லுது. உண்மையா? கால் நின்று வரலாம். என்னம்மா, எந்த ஊருமா? ஏன் இங்கே நிற்கிறேன்? இங்கே நிற்க மாட்டேடா. ஆனால் அந்த புரோகித தொழில் இனிமேல் உனக்கு மெல்ல மெல்ல உன்னை நெருங்கி வரும். இப்போ உன் கூட இருக்கிற சில நண்பர்கள்லாம் சேர்ந்து ஒரு யூனியனாக இருக்கக்கூடிய நிலை வருது. அதில் இந்த துறை ஓங்கும். இடையில் கால் வலி வேதனை சம்பந்தமான துயரங்களால் பாதிக்கப்பட்டாய். அதெல்லாம் தீர்த்து தெளிவாக்கி தந்துடுறேன். வேறு என்ன வேணும்? பாம்பே போயிட்டு வந்தேன். பாம்பே போயிட்டு வந்து ஒரு சின்ன பிரச்சனையை உண்டாக்கிட்டாங்க. அதுக்கும் நீ தான் பணம் தரணும் அப்படின்ற மாதிரி வந்து அந்த பணம் நீ கொடுக்க வேண்டியது வராது. உண்மையை நான் விளக்கிடுவேன். தைரியமாக இருக்கலாம். அதுதான் வேறு என்ன வேணும்? பையனுக்கு நல்ல வழியை தந்தாச்சு, வாழ வச்சுருவோம். அது இன்னும் முடியல. 82% வாங்கியிருக்கோம். அப்படியே தான் நிக்குது. இந்த வருஷம் 82% ஓகே பண்ணி தரேன். அப்படியே தான் நிக்குது. ஆமாம், அப்புறம் வந்து கோவில் கொஞ்சம் பண்ண மாட்டேங்கிறார். பண்ணிடுவோம். என்னம்மா வேணும் உனக்கு? என்ன வேணும்? கல்யாணம் நடக்கணுமா? மாசி சிவராத்திரி வர பொறுமையாக இருந்துக்கா. திருமணம் நடத்துறதேன். பிள்ளை மனத்தை கொஞ்சம் காப்பாற்றிக்கா. எனக்கு பிடிக்கல, போயிட்டு வா. அப்புறம் நீ 2ஆம் தினம் அவளை கூட்டிகிட்டு இங்கே வர வேண்டியிருக்கும். மாசி வர பொறுமையார் அடிச்சு விட்ருவோம். போங்க. கர்மசாமிக்கு திருமணம் தகுந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாரையா? வாங்க. யாருக்கு நான் திருமணம்?